கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாரையெல்லாம் கர்த்தர் கனப்படுத்துவார் என்று நாம் வேதத்தில் தியானிக்கும் போது சங்கீதம் 91:15 படி ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச்சுவேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவரை நோக்கி செபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை கனப்படுத்துகிறார். நாம் ஜெபம் செய்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவருடைய கனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை மனிதர்களுக்கு உண்பதாக கனப்படுத்துவார். சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் மாற்றி தந்து கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.